ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சன் வேஸ்ட்லேருந்து ஒரு பிளாக் கோல்டு ஓரம் ரெடி பண்ண போகிறோம் பாருங்க. ஃபுல்லாக பிளாக் கலரில் இருக்குது. இது டெரஸ் கார்டனுக்காகவே ஒரு கோல்டு தான், சரிங்களா. இது வந்து நம்பர் 1 ஓரம் வர்மி கம்போஸ்டோட 10 மடங்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கிச்சன் கார்டனிங் பண்ணுறீங்க, டெரஸ் கார்டனிங் பண்ணுறீங்கன்னா இதை வந்து கண்டிப்பாக போடணும், சரிங்களா. இப்போ இதை எப்படி ரெடி பண்ணுறது நான் இன்னைக்கு வந்து காட்ட போகிறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம இதே ரெடி பண்ண போகிறோம். ஒரு 20 லிட்டரு பெயிண்ட் பக்கெட் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 4 ஹோல்ஸு, மேலே வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் பண்ணியிருக்கேன் ஏர் போகிறதுக்காக. ஏர் வந்து கண்டிப்பாக போகணும். ஏர் போகிறதுக்காக வழி இல்லைன்னு வச்சுக்கோங்க, இதில் வந்து ஸ்மெல் வரும், பூச்சி ஃபார்ம் ஆகும். அதனால தான் நம்ம வந்து ஏருக்காக கண்டிப்பாக ஹோல்ஸ் போடணும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஜாஸ்தி ஹோல்ஸ் போடலாம், எந்த பிரச்சனை கிடையாது. இது வந்து நான் கீழே தரையில் இதில் அந்த பக்கெட்டில் வந்து தரையில் வைக்க போகிற பாருங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு மேலாப்பில் தான் நிற்கும். தரையில் வந்து அப்படி ஒட்டாது, 2 இன்ச்சு மேலே நிற்கும். அதில் வந்து நிறையா ஹோல்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த ரவுண்டுக்குள்ளே, சரிங்களா. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இன்ச் வந்து கோகோ பீட் நம்ம வந்து இதில் போட போகிறோம். வந்து நம்ம ஒரு கூடை எடுத்துட்டு கூடைக்கு மேலே வந்து நம்ம அந்த 20 லிட்டர் வாளி இதில் வைக்க போகிறோம். எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாமே வடிகட்டி இதில் வந்துடும், சரிங்களா. அந்த கிச்சன் வேஸ்ட்டோட தண்ணி இதில் வந்துடும். அதை வந்து ஒரு ஓரம் தான் நீங்கள் செடியில் வந்து கண்டிப்பாக ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், கோகோ பீட் மேலே வந்து கொஞ்சம் உம்மி போட்டிருக்கு. உம்மி போட்டிட்டு மேலே இப்போ வந்து நம்ம கிச்சன் வேஸ்ட்டு போட போகிறோம் பாருங்கள். கிச்சன் வேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வந்து துண்டாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதை வந்து பெரிய பெரிய துண்டு இருந்தால் மக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், சரிங்களா. ரொம்ப டைம் எடுக்கும். அதேக்காக தான் இதை வந்து நான் சின்ன சின்ன துண்டாக பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் வந்து கிச்சன் வேஸ்ட்டுக்கு உள்ள ஒரு கோகோ பீட் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பாதி கோகோ பீட்டு பாதி கிச்சன் வேஸ்ட்டு, அந்த மாதிரி கூட நம்ம வந்து போட்டுடலாம். இதை போட்டுட்டு நல்லா வந்து ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிடணும், சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 கிலோ கோகோ பீட் இருந்தால் 1 கிலோ கிச்சன் வேஸ்ட், அந்த ரேஷியோவில் தான் நீங்கள் வந்து பயன்படுத்தணும், சரிங்களா. ரெண்டுமே ஒரே அளவுக்கு தான் இருக்கணும். கிச்சன் வேஸ்ட் எவ்வளோ இருக்குது அந்த அளவுக்கு வந்து நம்ம கோகோ பீட் போடணும் பாருங்கள். இதில் இப்போ மேலே வந்து கிச்சன் வேஸ்ட் ஒரு லேயர் ஆகிடுச்சா, இப்போ ஒரு லேயர் வந்து நான் கோகோ பீட் போட போகிறேன் பாருங்கள். கோகோ பீட் ஒரு லேயர் போட்டுட்டு திருப்பி மறுபடியும் வந்து 2வது நாள் நம்மக்கிட்ட எவ்வளோ கிச்சன் வேஸ்ட்டு சேர்றது இல்லை, அதை சின்ன சின்ன துண்டு பண்ணியிருக்கேன் பாருங்கள். சின்ன சின்ன துண்டு பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம போட போகிறோம். ஒரு லேயர் கிச்சன் வேஸ்ட்டு, மறுபடியும் ஒரு லேயர் வந்து பார்த்தீங்கன்னா கோகோ பீட்டு. மறுபடியும் பாருங்கள், இதை வந்து கிச்சன் வேஸ்ட்டு போட போகிறேன் நான். கிச்சன் வேஸ்ட் போட்டுட்டு மறுபடியும் வந்து இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து கோகோ பீட் போட்டுக்கிட்டேன், சரிங்களா. கோகோ பீட் ஒரு லேயரு. 2-3 நாள் ஆயிடுச்சு. 2-3 நாள் கழிச்சு நான் என்ன பண்ணேன்னு பாருங்கள். மேலே வந்து புளிச்ச மோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் ஊற்றிருக்கு பாருங்கள் அதில், சரிங்களா. மோர் இல்லைன்னா தயிர், 2 வந்து கண்டிப்பாக ஊற்றணும். மோர் இல்லைன்னா தயிர் ஊற்றினா உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து அது மக்கி போகும், நல்லா மக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ திருப்பி வந்து நம்ம இதில் கிச்சன் வேஸ்ட் போட்டுட்டோம் பாருங்கள். கிச்சன் வேஸ்ட்டை சின்ன சின்ன துண்டு பண்ணி போட்டுட்டு திருப்பி இதுக்கு மேலே வந்து நம்ம கோகோ பீட் போட போகிறோம், சரிங்களா. பாருங்கள், மேலே வந்து கோகோ பீட் போட்டுவிட்டோம். இப்போ வந்து கோகோ பீட்டு நம்ம கிச்சன் வேஸ்ட் அளவுக்கு தான் எடுத்திருக்கு. அடுத்து வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு வாரம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு வாரம் கழிச்சு இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுங்களா. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி இல்லைன்னா ஒரு கம்பி நீங்கள் எடுத்துக்கோங்க, சரிங்களா. ஒரு கம்பி இல்லைன்னு குச்சி எடுத்துகிட்டு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஒரு வாரம் கழிச்சு, சரிங்களா. ஒரு வாரம் கழிச்சு இதை வாரம் நீங்கள் வந்து ஒரு 4 வாரம் கண்டிப்பாக செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து சீக்கிரம் மக்கும். உங்களுக்கு டைம் கிடைக்கலன்னா தயிர் இல்லைன்னா மோரை பார்த்தீங்கன்னா வாரத்துலேயே ஒரு நாள் கண்டிப்பாக இதில் போடுங்க, சரிங்களா. அப்போ தான் உங்களுக்கு தயிர் போட்டால் ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு வந்து இந்த கிச்சன் வேஸ்ட் வந்து ரெடி ஆயிடும். அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக போடணும். அப்போ தான் உங்கள் கிச்சன் வேஸ்ட் வந்து சீக்கிரம் ரெடி ஆகும். இதை வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். கிச்சன் வேஸ்ட்டு கோகோ பீட் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து தயிர் இது பண்ணிவிட்டு, சரிங்களா. தயிர் ஊற்றிட்டு மேலே வந்து கோகோ பீட் ஒரு லேயர் போட்டு அப்படியே வச்சுட்டு இது வந்து ஒரு வாரம்க்கான ரிசல்ட்டு. இதே மாதிரி ஒரு மாதம்னா பண்ணேன்னா இந்த பக்கெட் ஃபுல்லாகிடும். பக்கெட் ஃபுல் ஆயிடுச்சுன்னா ஒரு மாதம் மூடி வச்சு நான் வச்சிடுவேன். ஒரு மாதம் கழிச்சு பாருங்கள் இந்த மாதிரி மக்கி போயிடும். ஃபுல்லாக உங்கள் கிச்சன் வேஸ்ட்டு வந்து ஓரமாக மாறிடும் பாருங்கள். எல்லா வேஸ்ட்டு வந்து இப்போ வந்து அப்படியே பிளாக் கோல்டாக மாறிடும் பாருங்கள், சரிங்களா. இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. வீடியோ வந்து கண்டிப்பாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.